தலை ஜெயிலேருந்து வந்து 4 நாள் ஆச்சு, காசு வர சுத்தமாக இல்லை தலை, ஏதாவது ஏற்பாடு பண்ணு தலை. வேணா ஒரு காசு வேணும் அவ்வளோதானே. ஆ எனக்கு ஒரு பேடு, கொஞ்சம் பேப்பரு, எழுதுறதுக்கு ஒரு பேனா, இது மட்டும் ரெடி பண்ணு. உனக்கு காசு நான் ரெடி பண்ணுறேன். இந்த ஏற்பாடு பண்ணிடுறேன் தலை. நீ கேட்ட பேடு பேப்பர் பேனா இந்தா தலை, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆமாம். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். ஆ உன் பேர் என்ன? என்ன தலை, என் பேர் உனக்கு தெரியாதா? தான் சொன்னேன், கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். உன் பேர் சொல்லு. முருகேஷ். முருகேஷு. உங்கள் அப்பா பேர்? குமரேஷ். குமரேஷு. பிறந்த வருஷம்? 16 ஜூன் 1986. 86. உன் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் வந்து இந்த அண்ணா நகர். என்ன ஆள் புதுசாக இங்கே யார் நீங்கள்? வீடு இல்லாதவங்களுக்குலாம் கவர்மெண்ட் சார்பாக இலவசமாக வீடு கொடுக்குறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். சார் எனக்கும் வீடு இல்லை, என் பேரும் எழுதிக்கோங்க சார். அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 100 ரூபா ஆகும். கொடுத்துருங்க சார், 100 ரூபா வச்சுருங்க. இதோ இருக்கா? கொடுங்க. இல்லை சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிச்சைமுத்து. பிச்சா முத்து. உங்கள் அப்பா பேர்? பிச்சையப்பன். பிச்சா அப்பன். அப்பன். அட்ரஸ் சொல்லுங்கள். முத்துசாமி புரம். முத்துசாமி புரம். என்னப்பா நடக்குது? அண்ணே கவர்மெண்ட்லேருந்து வீடு கொடுக்குறாங்க, அதான் பேர் பதிஞ்சிட்ருங்க. ஏப்பா ஒரு பெரிய மனுஷன் அங்கே இருக்கிற, நீ மட்டும் போய் தனியாக பரியாமா என்கிட்ட சொல்லக்கூடாதா? அது இப்போ தான் சொன்னாங்க சார். எனக்கு வீடு இல்லை சார், என் பேருக்கு பதிச்சுக்குங்க. பதியறதுக்கு 100 ரூபா ஆகுங்க. அப்படியா? நான் கொடுக்குறேங்கண்ணா. கட்டிங் போட வச்ச காசு போச்சு. சரி பரவாயில்ல, வந்து வச்சுக்கோங்க. வீடு கிடைக்குதானுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கருப்புசாமிங்க. கருப்பசாமி. அப்பா பேர்? வெள்ளச்சாமிங்க. வெள்ளசாமி. அழகர் சாமி. தம்பி கலெக்ஷன் எவ்வளோ? தலை 10,000க்கு மேலே இருக்கும் தலை. இதுக்கு காரணம் என் மூளை கிடையாது, மக்களோட அறியாமையும் அவங்க பேராசையும் தான். ஓ சூப்பர். பக்கத்தூருக்கு போவா? போலாம்.